நாடாளுமன்றத்தில் பல விடயங்கள், பல நகர்வுகள், பல வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் உள்ளூராட்சி தேர்தலுக்காக வாக்குகளுக்காக தலைவர் பிரபாகரனின் பெயரையும் ஊரையும் நாடாளுமன்றத்தில் உச்சரிக்கும் அளவுக்கு ஆளுந்தரப்பினர் வந்திருக்கின்றார்கள். அதனை நாங்கள் வாழ்த்துகின்றோம் என்ற விடயத்தினை நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் பல விடயங்கள் வெளிவந்திருந்தது. கடற்தொழில் அமைச்சர் உள்ளூராட்சி தேர்தலுக்கு தயாராகும் நிலையில் பலதரப்பட்ட கருத்துக்களை அப்படியே கூறிக்கொண்டே செல்கின்றார். ஏனென்றால் தேர்தலில் வெல்ல வேண்டும் என்பதற்காக தலைவர் பிரபாகரனை பற்றியும் அவர் ஊர் பற்றியும் கதைக்கின்றார் என்பதற்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம். ஆனால் வாயால் மட்டும்தான் வடக்கு மாகாணத்துக்கும் கிழக்கு மாகாணத்துக்கும் தங்களுடைய செயற்பாடு இருக்கின்றது என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர 6 மாத ஆட்சி காலத்தில் எந்த ஒரு விடயத்தையும் செய்யவில்லை என்பதையும் அவர் கடுமையாக விமர்சித்திருந்தார். இதையும் தாண்டி இந்த முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தாங்கள் வேட்புமனு தாக்கல் தமிழரசு கட்சி சார்ந்து செய்திருக்கின்றார்கள். அதில் ஒரே வேட்புமனு மாத்திரம்தான் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. அது சார்ந்த வழக்கம் தொடுப்பதற்கான தங்களுடைய நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் அவர் பதிவு செய்திருக்கின்றார். இதைவிட நேற்று தினம் நாடாளுமன்ற அமர்வில் இரா சாணக்கியன் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அமைச்சர் நாடாளுமன்ற அமர்விலிருந்து வெளியேறுவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்ததாக அங்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் பேசிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே தெரிவித்திருந்தார். அமைச்சர் வெளியே செல்லுகின்றார் என்ற விடயத்தையும் அவர் தெரிவித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது.